ஈரானை சுற்றி அமெரிக்கா அமைத்திருக்கின்ற அந்த கடல் முற்றுகை விலக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எதற்காக இப்படி ஒரு தீர்மானம்? இது குறித்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களை விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில உலக செய்திகளும், அத்துடன் இலங்கை செய்திகளில் பேருந்து விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதிலே 22 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி தற்பொழுது ஜெயிலுக்குள் இருக்கின்றார், சிறையில் இருக்கிறார் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்திருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமைக்குரிய காணொளி இது. ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கமாக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற கடல் முற்றுகை எந்த வேளையிலும் விலக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சில சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம், மிக விரைவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டே ஆகணும். எனவே அப்படியான ஒரு நெருக்கடி இருக்கிறதால இந்த கடல் முற்றுகை தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஈரான் என்ன சொல்லுது? பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரப்பா, நாங்கள் ஒப்பந்தத்துக்கு வாரத்துக்கும் தயாராகத்தான் இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கோம், கடல் முற்றுகையை நீக்கணும் என்று சொல்லி ஈரான் ஒரே பிடியாக நிற்கிது. எனவே அதனை மிக விரைவில் அமெரிக்கா நீக்கலாம் என்று சொல்லி இப்ப எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தொன்று வெளியிட்டிருக்காரு. என்னன்னு சொன்னா, அடுத்து வரும் 36 மணி நேரங்களில் இருந்து 72 மணி நேரங்களுக்குள்ள, பெரும்பாலும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அமெரிக்க ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் சொல்லியிருக்கார். பொதுவாக தன்னுடைய ட்ரூத் சோஷலாக போடுறவர், ஆனால் இன்றைக்கு அதை பற்றி ஒன்றுமே போடையில. அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அவர் போடையில. ஆனால் ஒரு ஊடகத்தில் நியூயார்க் போஸ்ட் அந்த பத்திரிகையினுடைய இணையதளத்துக்கு வழங்கிய அந்த பேட்டியில் சொல்லியிருக்கின்றார், வெள்ளிக்கிழமைக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி. இதுக்கிடையில இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக, பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிப்பது சம்பந்தமாக ஈரானில் இருந்து 2 முக்கியமான தலைவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியான் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், ஒப்பந்தம் போடுறதுக்கும் நாங்கள் தயார், எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிரச்சனை இந்த பிளாக்கேட், இந்த முற்றுகை, அது நீக்கினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இதில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வாரோம், ஆனால் அதை நீக்குங்க என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் இருக்கார் தானே, அவரும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்கார். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஈரான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறது, ஆனால் இந்த முட்டுக்கட்டை எல்லாத்தையும் நீக்கணும். இந்த விரட்டுறது, அச்சுறுத்துறது, நம்பிக்கை இல்லாமல் மாதிரி நடந்து கொள்வது, இந்த முற்றுகை போடுறது எல்லாத்தையும் நீக்குங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் என்று சொல்லி. எனவே 2 பேருமே ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னவர், ஈரானில் பல நிர்வாக கட்டமைப்புகள் இருக்குது, பல கட்டமைப்புகளாக பிரிஞ்சிருக்குது, எனவே எல்லாரும் ஒன்று கூடி ஒரே முடிவில் வாங்கும்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் கூட இதைத்தான் சொல்லியிருக்கார். எனவே எல்லாருமே ஒரே கருத்து தான் சொல்கிறார்கள், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், முட்டுக்கட்டையை நீக்குங்கன்னு சொல்லி. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது சம்பந்தமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த முற்றுகை நீக்கப்படணும். எனவே எந்த வேளையிலும் அது சம்பந்தமான அறிவிப்பு வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் உத்தியோகபூர்வமாக அந்த அறிவிப்பு வந்த அப்புறம் தான் நாங்கள் நம்ப முடியும், அதுக்கு முதல் நம்பவே முடியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன விதமான தீர்மானம் எடுப்பார் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. எனவே அது சம்பந்தமாக காத்திருப்போம். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானினுடைய நிலைமை தான் கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. ஏன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பிலேயே இஸ்லாமாபாத் நகரம் தொடர்ந்து லாக்டவுன்லாம் இருக்குது. எல்லா விதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து லாக்டவுன்லாம் இருக்குது. எப்போ தொடக்கம் சொல்லுங்க ஆகும், போன சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சாச்சு. அந்த 2 ஹோட்டல்ஸ் புக் பண்ணி அதில் இருந்த ஏனைய கெஸ்ட் தானே, பொதுவான கெஸ்ட் எல்லாரையும் வெளியேற்றி போட்டு 2 ஹோட்டல்ஸும் ஃபுல்லாக செக் பண்ணி வெறும் ஹோட்டல்ஸாக எவ்வளோ காலம் வச்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5-6 நாளாக போது இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியே தெரியல. போன வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாயிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எவ்வளோ நாட்களாக அப்படி வச்சிருக்கல தானே. அதுபோக இஸ்லாமாபாத் நகரத்தை ஃபுல்லாக லாக்டவுனில் வச்சிருக்குது பாகிஸ்தான். எந்த வழியிலும் பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று சொல்லி. இதுக்கிடையில் பாகிஸ்தானினுடைய பிரதமரும் இராணுவ தளபதியும் மிக கடுமையாக முயன்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த 2 நாடுகளையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரத்துக்கு. எனவே அவர்களுடைய முயற்சி எப்போது வெற்றியளிக்கும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்குது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அளவில் பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என இப்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரையான காலப்பகுதியில் காயமடைந்த அமெரிக்க இராணுவ வீரர்களுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுவரை 400 பேர் காயமடைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த 400 பேர்ல 271 பேர் ஆர்மி இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 64 பேர் கடற்படையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் 19 பேர் மரீன் வீரர்கள் என்று சொல்லியும் 46 பேர் விமானப்படையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் 400 பேர் வரையில் காயமடைந்திருப்பதாக இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப யுத்தம் நிறுத்தப்பட்டு 2 கிழமைக்கு மேலே ஆயிட்டுது. ஏன்னு சொன்னா 2 கிழமை போர் நிறுத்தம் இப்ப அதே இப்ப முடிய போகுது. ஆனா அதுக்கு முதலே போர் நிறுத்தம் கட்டங்கட்டமாக போர் நிறுத்தம் தான் இருந்தது, சண்டை நடக்கையில. அப்படி இருக்கும்போது எப்படி 400 பேர் காயமடைஞ்சிருப்பினம்ன்றது இங்க ஒரு கேள்வியாக இருக்குது. என்னென்னு சொன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முதல் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில ஏதோ 375 பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த ஒரு 10 நாளைக்கு முதல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 400 பேர் என்று சொன்னா என்ன கடந்த 10 நாள் எங்கேயா சண்டை நடந்ததா? இல்லையே. ஈரான் தாக்குதல் நடத்தினதா? இல்லையே. அப்போ எப்படி காயமடைஞ்சிருக்க முடியும்? அது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குது. எப்படியும் அமெரிக்க ஊடகங்களும் பிரித்தானிய ஊடகங்களும் அதை கண்டுபிடித்து கட்டாயம் போடுவார்கள். எனவே அப்படி ஏதாவது ஊடகங்களில் செய்திகள் வரும்போது அதனை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். திருகோணமலையில் பேருந்து விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது நேற்றிரவு. இந்த பேருந்து விபத்து காரணமாக 22 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சம்பவம் என்று சொன்னால், திருகோணமலைக்கும் மூதூருக்கும் இடையில் ஒரு தனியார் பஸ் ஒன்று சர்வீஸில் இருந்திருக்குது. அப்போ நேற்று இரவு போல் அந்த பஸ் போய்கொண்டிருக்கும் போது திருகோணமலையிலேருந்து மூதூர் நோக்கி போய்கொண்டிருக்கக்குள்ள பஸ்ஸுக்குள்ளே 35 பேர்கிட்ட இருந்தவையாம். அப்போ பஸ் போய்கொண்டிருக்கக்குள்ள இடையில ஒரு இடத்துல கண்ட்ரோல் இல்லாமல் போய் கட்டுப்பாட்டை இழந்து பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தோட போய் மோதி இருக்குது. வேற வாகனங்களோட மோதையில் அந்த பஸ் தானே போயிட்டு தானே கட்டுப்பாட்டை இழந்து மரத்தோட போய் மோதினதால இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் 22 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை கிண்ணியா போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள். இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுக்கான விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். நேற்று 22ஆம் தேதி அவர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். அதன்போதுதான் நீதிபதி இஸ்ரு நெத்திக்குமார இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். அடுத்த மாதம் மே மாதம் 20ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைத்திருந்து விசாரிக்கும்படி அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்பின் கீழ் சுரேஷ் சாலே அவர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி யார் என்பது சம்பந்தமாக இந்த கேள்வியை தான் இலங்கையில் எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், யார் 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 என்று சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதய கம்மன் பிள்ளை அதுக்காக ஒரு புத்தகம் ஒன்று எழுதி எல்லாற்ற தலையிலையும் மிளகாய் அரைச்ச கதைகள் எல்லாருக்குமே தெரியும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி புத்தகத்தை வெளியிட்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி சஹரான் தான் என்று சொன்னவர். அது எப்படி கருதப்பட்டன்னு சொன்னால், அடுத்த நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் தானே, அதுக்கு வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமாகத்தான் அது கருதப்பட்டதே தவிர பின் அந்த கருத்தை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? எனவே அது அப்படி போச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், அவாவும் பேரை சொல்லல, ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரி தற்பொழுது ஜெயிலில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். பேர் சொல்லல, ஒன்றும் சொல்லல, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி. யாரை சொல்கிறான்னு தெரியல. பெரும்பாலும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையைத்தான் சொல்கிறாவா என்ற ஒரு கேள்வி இருக்குது. பேரை சொல்ல வேண்டியானே, வெளிப்படையாக பேரை சொல்ல வேண்டியானே. ஒரு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அவள் சொன்னால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்குந்தானே. எனவே பேரை சொல்லாமல் பொதுவாக சொல்லியிருக்கிறார் சிறைக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி. ஆறாள் என்று தெரியல. எனவே அந்த கேள்விக்கான பதில் இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.